இருக்கேன். நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். நான் தொய்ந்து 3 நாளா முகத்தை பார்க்க கிடைக்கிறேன். என்ன அப்படி துவைக்க? சரி இருந்தா நம்ம போறோம். என்னைக்காச்சும் ஒரு இடத்துல கழுத்து இருக்கா? அதானே டெய்லி நம்ம தான் போறோம். ஆமா ஆமா. எப்படியாச்சும் ஒரு நாள் கூட அப்படி இருந்தது. எவ்வளவு ஒரு கூட்டம், கடல் போல் கூட்டம். சரியா கொடுத்து நேற்று எப்படி இருந்துச்சு? நேற்று அதே மாதிரி இருக்கு, இன்னைக்கு அதே மாதிரி இருக்கு. எப்பயுமே அப்படியே இருக்கணும். அப்புறம் அன்பு சார்ந்த அனைவருக்கும் மனமாத நெஞ்சாண்ட வணக்கத்தை தெரிவித்து யூடியூப் சேனல் அதை ஆரம்பிச்சிருவோமா? ரெடிமா இப்படி இப்படி உங்களோட போகக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். ஏமா ஏன் வந்துடல? ரெடி ரெடி போடு. தாடி உடம்பு நான் சொல்ற பாயிண்ட் பாடுதான். என்ன பாடு? சரியா? என்ன பண்ண நீ? என்ன பண்ணே? என்ன லட்சுமணன் மாமா கத்துறா என்ன வச்சு? அது நீ பாடுங்க. பாடு நீ சொல்லு. பாடுங்க நான் ஆடு. ஆமா ஆமா. அது நீ சொல்ல மாட்டீங்க. என்ன சொன்னா சொல்லிருப்பேன். உன்னை தான் சொல்லணும் நீ. என்னடா ஒரு மாதிரி நாக்க சுத்து? என்னடா எப்படி அடிக்கிறாரு? கரெக்டா அடிச்சலாமா? உங்களுக்கு கரெக்டா தெரியுதா? அடி வாங்கின உடம்பு தான் தெரியும். எங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க என்னைய காட்டி ரொம்ப பக்கத்துல உட்காந்து அடிக்கிறதா வந்தானமா? எப்படி இருக்கு அடி? நீங்க அடி வாங்குறது நீ தானே? நான் அடி வாங்கவே இல்லை. வாங்க எப்படி? சரி அப்ப எல்லாம் பொய் தானே? அப்ப எல்லாமே அப்படிலாம் கிடையாது.
சரி. ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி, நானும் போற போக்குல போய்கிட்டு இருக்கேன். நிக்கல, ஓடிட்டு தான் இருக்கு. அது மட்டும் வாழ்க்கையில கிடையவே கிடையாது. பாசம் அன்பு அது மட்டும் தான் எப்பயுமே நிரந்தரம். அப்படியா? இப்ப எழுதி சும்மா பொய்யா சொல்றாங்க. என்னை எப்ப கழிச்சு கொட்டுறதே வேலைதான், வேற என்ன சரி விட. என்ன சொல்லுமா, என் மனசுல இருக்க ஆசைதான் உங்ககிட்ட அள்ளி கொட்டணும்னு நினைக்கிறேன். ஒன்னொன்னா திறந்து விடு. ஆமா, திறந்துக்கிட்டு விடணும்ல நானும் பாக்குறேன். ஆனா ஆள் தான் கிடைக்க மாட்டேங்குது. எதுக்கு இருக்கு அந்த பையன் குறைக்க மாட்டேன். என்னைக்கு இல்லாம இன்னைக்குதான் அப்படி இருக்கு. காத்தடிக்கிறதுனால ஒண்ணு கசகசன்னு இல்லாம மனசு குழு குழுன்னு இருக்கு. ஆனா ஒருத்தர் மட்டும் முதல்ல எரிச்ச மனசுல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமா வந்ததுல ஏன்டா பண்றானே எனக்கு அவன் தெரியல. ஒழுங்கா பண்ண மாட்டேங்களா? ஒழுங்காவே பண்ண மாட்டேங்கிறேன். சொட்டை ஒடிச்சாங்க கரெக்டா இருக்கு. என்னடா என்ன விளையாட்டு மேல அந்த பேசிக்கிறதா ஒரு சாடியை கரெக்ட் இப்படி வந்துக்க. ஆளுநர்காரன் நீ தானா? எத்தனை பேர் ஆளுநர்காரன் இருக்காங்க? என்ன இந்த பிள்ளை என்ன செய்ய போறீங்கன்னா இந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றீங்க? என்ன கேக்குறேன்? பொம்பளை படாது. உன் பேர் லட்சுமணன் சொல்லி நான் சொன்னேன். ஏதாவது சொன்னேன்னா நீ சொல்லிருக்கலாம். வேணாம் சொல்லிட்டு சொன்னேன் பெட்டிக்கார சொன்னதே இல்லையே நான். ஒருத்தரை பார்த்தா எடுத்து பத்திரம் அவள் தான் சொல்றேன். ஏமா அவசரப்படுறேன்? ஆமா எனக்கு பாக்குறப்ப அப்படிதான். எனக்கு தான் ஒரு பிள்ளைய பார்க்கும்போது எரிச்ச மசரா இருக்கு. எனக்கு உன்னை பாக்குறப்ப அப்படி எரிச்ச மசரா தான். உங்க சண்டையெல்லாம் வீட்டுல வச்சுங்க. இருந்தாலும் உங்க 4 மணி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆளை போட்டுட்டாங்க. அவங்க பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு அவர் இன்னைக்கு வச்சு செஞ்சிடணுமா? ஏய் நீ இவ்வளவு தூரம் பேசுறீங்களா? இருமா நீ ஆளுநர்காரன் போய் தப்பா பேசுறீங்களா? அடிப்பேன் தப்பாட்டான் போன வர ஆடுத எங்க மக்கள் ஒரு அவர் வர மாப்பிள்ள வர கொஞ்சம் லேட் ஆகுது. நல்ல கிரௌண்ட் நல்ல மேடையா இருக்கு. ஊருக்கு சும்மா 4000 ரூபா வாங்கிட்டு 200 ரூபா ஆத்தச்சனை வாங்கிட்டு போறேன். உண்மைக்கு இன்னைக்கு உண்மை தப்ப யார்
சொல்ல தப்பாட்ட வளர்க்குறீங்க தப்பாட்ட பெட்டிக்காரர் வந்து ஏத்தி விட்டாரு நீ வந்திருந்து வாய் பேசிக்கிட்டு இருக்க உன் சட்டம் நம்ம உடைச்சாதான் நீ கரெக்டா இருக்க இங்க உங்க சொட்டையை நான் உடைச்சு விட்டு போயிருவேன் தண்ணி மரியாதையா ஏத்து இருந்துட்டேன் பேசாத சரியா ஏத்து பேச ஆம்பளை கண்டாக்டர் மூடிட்டு உட்காரு ஏத்து பேசுற பொம்பளை பத்தி எனக்கு பிடிக்காது உன்னை பார்த்தாலும் எனக்கு அப்படிதான் இருக்கு 5 ரூபாய்க்கு மிளகா வாங்கி அந்த பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு சொல்லுங்க பெட்டிக்காரர் சரி அப்ப செய்யலாம் வாய் பேசுறா அத்தை கட்சி வாய் பேசுறேன் நான் வாசிக்கிறேன் நான் வாசிக்கிறேன்மா சரி இப்ப என்ன நீ ஆட ரெடியா நான் ஆட ரெடியா ஆட தெரியாம என்ன போட்டுட்டாங்களா ஆட தெரியாம இல்ல ஆட தெரியாம என்ன போட்டுட்டாங்க எதுக்கு குட்டியா வேணும்னு போட்டுட்டாங்க ஆமா சூப்பர் பிள்ளை ஆமாம்மா இவன் தாய்க்கு வந்த வர்க்கங்களா உட்காந்து தப்பாட்ட ஆட தெரியுமா தெரியாதா தப்பா ஆடலாட்டம் கரெக்டா ஆடுறான் தப்பாட்டம் பாப்போமா பாப்போமா எங்க ரெடியா புறா குச்சி புறா இந்த மேடையில சொல்றேன் இன்னைக்கு உன் தப்பு கிளியர் இல்லைனா உள்ளுக்கு போடுறது ஏன் டவுட்டர் கிளியர் ஏதோ நம்ம கிழிச்சா ரைட்டு தான் இன்னைக்கு எங்க கிழிஞ்சு வேலை முடிஞ்சா சரிடா எங்க பாத்துறோம் இன்னைக்கு நீ பாக்குற கை பார்க்காம விட மாட்டேன் சொல்றாரு தப்பாட்ட ஆடும்போது பாவாடை தடுக்கிறேன் ரெடி ஆயிட்டேமா ரெடி ஓடியா டேய் நீ ரெடியா இருந்தா விடக்கூடாது அந்த பிள்ளைய ஆமா அடிக்கிறதுக்கு ஆடுறான் நிக்காம ஆடுறான் வண்டியில வரும் பரவாயில்ல நெல் வந்துகிட்டே இருக்கு பின்னாடி வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க பூண்டு வெள்ளை பூண்டு மலை பூண்டு 1 கிலோ 20 ரூபா 2 கிலோ வாங்கினா 30 ரூபா பூண்டு அண்ணே 2 கிலோ பூண்டு எவ்வளோண்ணே நம்மகிட்ட வெள்ளை பூண்டு இருக்கு மலை பூண்டு இருக்கு வாங்கம்மா வாங்க உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பூண்டு பூண்டு சப்பட்டா எவ்வளோ மாதிரியா அண்ணே பூண்டு அண்ணே ஐயா பூண்டு எவ்வளோயா வியாழக்கிழமை சந்தை முதுகுளத்திற்கு போனேன் ஒரு கவரை ஓடிடுச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கடலாரில சந்தை வியாழக்கிழமை சந்தை கடலாரி சந்தைக்கு வந்து இந்த ஒரு கூட ஓடல வாங்கத்தான் வாங்க 1 கிலோ பூண்டு 20 ரூபா 2 கிலோ வாங்கினா 30 ரூபா வெள்ளை பூண்டு மலை பூண்டு வெள்ளை பூண்டு நம்மகிட்ட இருக்கு பிள்ளை பத்தவங்களுக்கு வாங்கி குழம்பு வச்சு குடிச்சா நல்லா பால் சுரக்கும் பூண்டு பூண்டு அண்ணே
அண்ணே பூண்டண்ணே ஆமாண்ணே கருத்த பூண்டு இருக்கானே கருத்த பூண்டு இருக்காங்க கொஞ்சம் சூத்த பூண்டா பூண்டு பூண்டு பரிசரம் பரிசரம் தந்த 2 கிலோ கேட்டாங்க பூண்டு இறக்கியா இங்கே டான்ஸ் நடிக்கும் மதுரை சேர்ந்த பிரித்திகா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். எடுத்து கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கு என் சார்பாகவும் மற்றும் இசைக்குழுவின் சார்பாகவும் நன்றிகள் நட. இந்த பூண்டு வியாபாரத்தை பாராட்டி சரி மரியாதைக்குரிய எனது அன்பு மாப்பிள்ளை போவண்ணா சூரியகாந்தி சாலை ஆய்வாளர் கமுதி இருப்பு சாயலுடி எனக்கு ரூபாய் 500 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். ஆமாம், எனது அன்பு மாப்பிள்ளை சூர்யான்னு தான் சொல்லுவோம். சாலை ஆய்வாளர் சூரியகாந்தி அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு எனது சார்பிலும் என் பூண்டு வியாபாரத்தின் சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம். ஊராட்சி மன்ற தலைவர் என்ன ஒரு 2 கிலோ பூண்டு கட்டைங்க வாங்கலையா? வாங்கினேன், சூப்பரா இருக்கும் பூண்டு. நம்ம விக்கிற இடத்துல யாவரை எவமாத்தா எந்த முண்டை பார்த்தா இங்க எந்த லூசு முண்டை இங்க பார்த்தா நான் விக்கிற எடுத்துக்கமா அந்த எடுத்துருக்கேன். யாவரை பாக்குற இடத்துல என்ன இங்க இங்க வந்து அந்த பிள்ளை கோலப்பொடி ஆரம்பியா கோலப்பொடி என்ன நகலை வச்சிருக்க? 12 கடை வச்சிருக்கேன். 12 சாப்பு வச்சிருக்கேன், பச்சை வச்சிருக்கேன், ஊதா கலர் வச்சிருக்கேன், நீல கலர் வச்சிருக்கேன், கருப்பு கலர் வச்சிருக்கேன். என்ன கலர் வேணுமோ எல்லா கலரும் வச்சிருக்கேன். நீ கலர் கோலப்பொடி வச்சிருக்க? நமக்கு சூச்ச பூண்டு, கருத்த பூண்டு, வெள்ளை பூண்டு, சிவப்பு பூண்டு, எல்லா பூண்டு இருக்கு. அந்த வெள்ளை பூண்டு மட்டும் ஓ யாவருக்கு கம்புதில போய் பாத்தியே? சந்தக்கடை புத்தகம் எடுத்தது யாரு? அதானே செல்வராஜ் எடுத்துட்டாரு. நேற்று எனக்கு 2 ஆள் கூட்டி வந்தா எனக்கு மாமா ஊருக்கே மாமா தான். மயத்த புள்ள மாமா நீங்க உங்க மாமா வாங்கிட்டு போகுது. சபரியமா போகுது. நீ பாலப்படி அவர் பார்க்க வந்தா என் வாயில தள்ள எவ்வளவு இழுச்சவன் அவன் போய் தள்ளு. நீ தள்ளு லட்சுமண மொபைல் தள்ளு புடிவேன் தள்ளு. என்னை பத்தி உனக்கு தெரியல. இங்க ஒரு மடியாதையா பேச்ச கத்துக்க. பொம்பளை மாதிரி பேசுறீங்க. ஆம்பளைக்கு என்ன? ஆம்பளை சிங்கம். இந்நாட்டின் தமிழ் மகன், இந்நாட்டின் ஆடவன், இந்நாட்டின் குந்தன். குந்தின்னு சொல்லு. அது உன்னைய குத்து விளக்குன்னு சொன்னாலும் புழு புழுதியா இருக்கா? பழப்பழம் இருக்காது. நம்ம விளக்கு குடல் விட்டு எரியும். கோழி 3 காசு முண்டை, கோழி ஓட்ட காசு முண்டை, கோழி தொங்காசு போடுற முண்டை, கோழி அவளை, கோழி உங்க ஆத்தா, கோழி உங்க ஆச்சு, கோழி கும்பக்கால் செல்வராஜு, கோழி பெட்டுக்கால் புள்ளி. அவனை வர சொல்லி போச்சு. சரமணா இங்க ரொம்ப என்ன நாங்க பேசிட்டு மாமன் மரியாதை என்னை பத்தி உனக்கு தெரியல. என்ன கிழிச்சு போடுவா? என்ன டான்ஸ்காரிக்கு சப்போர்ட் பண்ற? நீவே அப்புறம் என்ன சப்போர்ட் பண்ண? அங்க சப்போர்ட் பண்ற? சப்போர்ட் பண்ணுவேன். என்ன சப்போர்ட் பண்ணுவ? சொல்லி வச்சு என்ன சொல்லி வச்சுனா நான் என்னை பத்தி உனக்கு தெரியாது. பாஞ்சிருவா என்னை பத்தி தெரியல. உங்க பிடிச்சிருவேன். இல்ல நீ பெரிய ஆளு.
ஒடிய அவதாரம் கொடு. காலையில சாய் குடியில வச்சு உன்னை குங்குரியில் வாங்கி பார்த்துக்க. நான் ஸ்பீக்கர் வச்சுதான் என் கரநாடு சொல்லிட்டு போய். அரே இங்கரு பிரித்திகா என்னப்பா? சபை நாகரிகம் தேவை. சண்முகராஜா ஆ, என் நெற்றிக்கனை திறந்து விட்டீங்க. ஆளு உங்களை மாதிரி ஆ. சத்தியமா சொல்றேன், ஆ. நிச்சயமா சொல்றேன். ஆ. உங்களை மாதிரி இந்த உலகத்திலே ஆ. ஒரு அயோக்கிய பையனை பார்த்தது. என்னடா நல்ல சோத்தை போட்டு பிஎல்டி வச்சுட்டாலே. என்னை மாதிரி ஒரு அயோக்கிய பேல பார்த்தது இல்லையா? யாரை பார்த்து ஒரு சொல்றேன்? பொம்பளை பிள்ளை, ஆ. அது ஒரு பொம்பளை வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை, ஆ. ஒரு தன்னை கதையா ரோட்ல நின்று இருக்கேன். எதுக்கு வந்துட்டு ஒரு வியாபாரம் பண்ற? நல்ல உனக்கு மனசு இருந்துச்சுன்னா ஆ. நீ உண்மையை நல்லவனா இருந்தா ஆ. நீ சோத்துல உப்பு பத்திட்டவனா இருந்தா ஆ. சண்முகராஜா என்ன சொல்லியிருக்கணும்? நீ நல்ல பொம்பளையா இருந்தா, நல்ல நான் சோத்துல உப்பு போட்டு திங்கிறேன். நீ நல்ல பிரிய திண்ட முண்டையா இருந்தா, என்ன இதுக்கு நான் திங்கிறேன்? நீ திங்கத்தானே செய்ற. பிரிய திண்ட பொம்பளை மாதிரி தானே பேசுற. நாம பீய திட்டுக்கிட்டு என்ன இருக்கேன். திங்கிற? வைட்டமின் பி. வயிற்றுக்கு பீ சாப்பிடுற மாதிரி பேசு. அவன் மரியாதை ஆம்பளை பேசாத. பொம்பளை நீங்க போது அவமரியா பேசாதீங்க. டீசெண்டா- எதுக்கு உங்களுக்கு குறைச்சு போயிட்டேன்? டீசெண்டா பிகேவ் பண்ணுமா? டீசெண்டா பிகேவ் பண்ணு. டிசிப்ளின் வேணுமா? டிசிப்ளினோட ஒழுக்கினவன். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், உயிரினம். ஒழுக்கம் உயிரோடு ஓட்டப்படுத்திருக்காரு. சொல்லியிருக்காருல்ல? ஆமா 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 சொல்லியிருக்காருல்ல? சொல்லியிருக்காரு. அப்ப ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக மரியாதை. நான் வந்து இருக்கல, வியாபாரம் பார்த்தல. ஆமா. எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? என்ன விவரமா வந்தீங்க? பால் சாப்பிடுறீங்களா? பழத்தை இல்ல பச்சை தண்ணியை குடிக்கிறீங்களா? ஆமா. பச்சை தண்ணியை குடிச்சாலும் பண்போட குடிக்கிறவங்க தமிழ்நாட்டு பொம்பளை. வந்தாரே வாழக்கு நாடு தமிழ்நாடு. தெரியும். அந்த வழியில வந்த நான் ஒரு தமிழ் பெண் மகனா. வீர நினைச்ச நாட்டுல பிறந்த வீர தமிழ் மகன் நான். யாரு? நீ ஆமா. வீரமா? ஆமா. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. அப்புறம் என்ன எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா- நான் வந்து நீங்க முதல்ல நாகரிகமா நடந்துட்டேனா? வாங்க சண்முகராஜன் அவர்களே, வாங்க பாலை சாப்பிடுறீங்களா? என் பழத்தை சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? உங்களுக்கு மரியாதை கொடுத்துருப்பேன். உன் பழத்தை- எப்படியே அளப்புடு சொல்லிக்கிட்டு உன் பழத்தை- என்னைய பாரு என்கிட்ட இதே பார்த்து யார் இடத்துல வந்து யார் நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்காரு? பழத்தை பொட்டை நாய்ட்ட போய் போடுவேன். இதை கொஞ்சம் போட்டு நான் சொல்லலையே, நான் சொல்லலையே. நான் நீதானே வந்தாரை வரவேற்பு சுந்தர தமிழகம். உண்மையே சொல்றேன். தமிழ்நாட்டு பெண் எப்படி நான் இருக்காங்க? இருந்துட்டு இருக்கேன். ஆனா தமிழ்நாடு மட்டும் எங்கேயாச்சும் தமிழ்நாட்டு பெண் வளர்ந்துருக்கீங்களா? எப்படி இருக்கிறேன்? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கிறேன்? வீர நினைச்ச பெண். 16 ரூபா சேலை ஊத்திருக்கேன். நீ வீர பெண்மணியா? ஆமா. கோல்கேட்ல வெள்ளடிக்கிறாங்க முண்டை மாதிரி ஏய், அப்படி நீ பேசாத. பேசுறிய? எதுக்கு அடிக்கிற பொம்பளைங்க நாங்க கிடையாது. அது வேற. அதே அந்த சேலையை ஏற்றி சொருகுறோம்னா ஆமா, இதை வச்சு சொல்லுவ சொல்றேன். நீ 7 சேலை ஏத்துனு வை, இதை வச்சு சொல்லுவீங்க. ஓ வாயில சொல்லி வச்சு ஆறு ஓ இதுல சொல்லுவேன். வேண்டாம். ரொம்ப ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கீங்க. வாய் பேசுற கண்டையாங்க பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப வாய் என்ன வாய் பேசாட்டு சம்பளம் வாங்க முடியாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்க, என்ன பேச? சபை இருந்து பேசு. சபை மறைந்து பேசு. சில நேரம் பேசாதீங்க. பேசாதீங்க. பரவாயில்ல தெரியும். சொல்லிருக்கல. ஆமா. அப்ப மைக்கில் பேசல, அதுல குழாயில கேட்கும். குழாயில பேசல, மைக்கில் கேட்காது. சுவிட்ச போட்டா எரி. லைட் எரியும். லைட்ட போட்டா சுவிட்ச் எரி. தெரியாது. குழாயத்துக்குன்னா என்ன வரும்? தண்ணி வரும். தண்ணி எடுத்துனா குழாய் வரும். வராது வராது. பீடி குடிச்சா என்ன வரும்? புகை வரும். புகையில குடிச்சா பீடி வரும். வராது வராது. சோறு திண்டா பீ வரும்ல. பீ வரும். அந்த பீய திண்டா சோறு வருமா? அது வராது. அப்ப எப்படி பேசணும்? சபை இருந்து பேசு. நல்ல தாராளமா பேசு. இயத்தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ் இருக்கு. ஆமா கண்டிப்பா. டீசல் என்னைக்கு டீசல்? ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்க. பொம்பளைக்கு போய் நீ மரியாதை இல்ல, பொம்பளை. நீ என்ன ஆம்பளை? ஏய் 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 ஏலே ஏய் டேய் டேய் மாப்பிள்ளை இப்படி ரவுடி முடியாது போகிறாங்க. ஏய் மாப்பிள்ளை கொஞ்சம் பார்த்து காலையில சாயல் குடியில கதை அனுப்புடா. பச்சை தீய வச்சிடறா. உங்கள் கொலட்டி யூடியூப் ஓடலாம். ஓகே பாலமுடிய மைக் செட்ட ஓடலாம். டேய் ஏமா எனக்கு வேண்டிய லட்சுமி. டேய் 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 இல்ல பொம்பளை பிள்ளைக்கு 2 பேரும் அடிச்சுட்டு தயாராகிறாங்க. அந்த பிள்ளைய விட்டுட்டு டேய் டேய் வெட்டி ஓடியா வெட்டி விலக விலகலாம் விலக முடியா உண்மையை ஆளை கூட்டிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. நமதியா இருக்கு. வேண்டாம் லட்சுமணா, என்கிட்ட வந்தே பூரா கீழே தான் விழுந்திருக்கான். வேண்டாம், ஆம்பளைக்கு மரியாதை கொடு. உலகத்தில் ஆண் இல்லாமல் பெண் இல்லை என்றால் அவள் ஆடில்லை. சிவன் என்ற சக்தி இல்லை. சக்தி இல்லை, சிவன் இல்லை. உலகத்தில் ஆண்கள் தான் பெரியவர்கள். பெரியவங்க பெண்கள் பெரியவங்க. பெண்கள்
என் பிள்ளைங்க உண்மையிலேயே பேசுறேன். என் கூட பிறந்த ஒரு பெண்ணு தான், ஆமா என்னை கட்டிக்க போறது ஒரு பெண்ணு தான். கண்டிப்பாக ஈன்ற பொழுதில் பெரிது பக்கம் தன்மகனை சான்றோடு என கேட்ட தாயி ஒரு பெண்ணு தாமா. தமிழ்நாடு பெண்ணுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். நானும் ஆணுக்கு மரியாதை கொடுப்பேன். பம்பு சண்டைக்கு போக மாட்டேன். அந்த சண்டை யாருடா? வந்தா 90 வயசு கிளம்பிட்டாலும் கண்டிப்பாக கையெடுத்து கும்பிட்டு போவேன். கண்டிப்பா கண்டிப்பா இவ்வளவு பேசுறீல, ஆமா பேச்சுக்கு பேச்சு பேசுறீல, பேச்சு நான் பேசினா பதில் பேசுவியா? பேசு ஏய் அவனுக்கு தண்ணி விடுங்கடா. ஏய், நான் ஒண்ணுப்பேன், நான் ரெண்டுப்பேன், நான் மூணுப்பேன், நான் நாலுப்பேன், நான் அஞ்சுப்பேன், நான் ஆறுப்பேன், நான் சின்னம்மாப்பேன், ஒண்ணும் இல்ல, ரொம்ப அவசரம். பெரியம்மாப்பேன், நான் பெத்திப்பேன், நான் மிருதங்கப்பேன், நான் ஆள் விடுப்பேன், நான் தாளப்பேன், நான் ஆம்பேன். நான் புடிச்சு நீ வெற்றி வேலை பிடிச்சிடும் கூட்டிட்டு போறேன். உன்னை நிக்க வச்சு சொல்லி பார்த்து விடுவேன் திருத்திகா. உன்னை படுக்க போட்டு சொல்லி நான் பார்த்து பேசினவெல்லாம் கிளவியா கிடக்காளுங்க. அப்ப நீங்க நானா ஒன்று போனாச்சேன். இன்னமே என்னைக்கு ஆணுக்கு மரியாதை உண்மையிலே கொடுக்க சத்தியமா சொல்றேன். ஆ. எத்தனையோ பெண்கள் நீங்களும் பார்த்திருப்பீங்க. உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணிடுறேன். கொடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா உட்கார்ந்து இருந்து கத்துக்கிறது தானே வேணும். அப்படியா? நல்லா பேசு. குர்ரா எல்லா நாளும் என்ன குருநாதர் இல்லை. நம்ம இறங்கி போறேன். ஒண்ணு எத்தனை? பார்த்து உங்க எல்லாம் கத்துக்கிறதுல ஒரு உங்கள்கிட்ட கத்துக்கிறது தானே வேணும். ஒண்ணு எத்தனை? ஒண்ணு ரெண்டு ரெண்டு நாலு நாலுல 4 போச்சுனா நாலு புள்ள சைபர் சைபர்ல ஒண்ணு போகுமா? சைபர்ல ஒண்ணு போகவே போகாது. போகும். எப்படி போகும்? நான் போக வைப்பேன். போக வச்சு காட்டியா முதல்ல. இதான் சைபர். சரி. இதான் ஒண்ணு போ. உள்ள போகுது. உன் வாயில விடு. போயாம வாயிலே விடாதம்மா. குடிச்சு கிடக்கு. பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. இந்த இடத்துல உண்மையிலேமா சூப்பர்மா. இப்படி ஒரு டான்ஸ் நான் பார்க்கணுமா? இந்த இடத்துல நான் பூண்டி வியாபாரம் பார்க்கிறேன். நான் கோலப்புடி கோலக்குடி 2 வியாபாரத்தையும் தெருவில் சும்மா போனா வியாபாரம் பண்ணுமா? நான் ஓட ஆடி பாடி வியாபாரத்தை பார்க்கணும். பண்ணிடுவோம் பார்த்துருமா? ஏய், உட்காராத. காலையில கம்பெனியில் ஒரு மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி தரேன் காலையில. அண்ணன் தலைவத்தை சொல்லி 108க்கு போன் பண்ணுங்க. லட்சுமணா போயிட்டு வராங்க. அதான் காலையில மெடிக்கல். ஏறாத மலை வெள்ளே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. ஏறாத மலை மேலே இழந்தே படுத்திருக்கு, இழந்தே படுத்திருக்கு. நாயரி உழுக்கட்டுமா? உளுப்பட்டுமா? நாயரி உழுப்பட்டுமா? நாயரி உழுப்பட்டுமா? பாடுமா? இளவாத தம்பிகளா ஸ்கூல்ல படிக்கல. அப்பன் சார் டிப்பன் சார் வந்தா ரைடு போன உடம்புல மயூர் அந்தும் சின்னவேளே, மயிலருக்கும் சின்னவேளே, சாயல் குடி மேடையில ஏறி நின்று, சாயல் குடி கீழம் மேடையில ஏறி நின்று பாடும் குரல் கேட்கலையா, பாடும் குரல் கேட்கலையா. ஏறாத மலை வெள்ள அங்கே ஏறி நீ காத்தோடிக்க. அந்த கடலை
இதுக்குதான் மாமா ஆசைப்பட்டேன். உனக்கெல்லாம் பொம்பளை சோறு கேட்குது, இப்படி கட்டி பிடிக்க எதுல கிளட்டு கொண்டு எத்தனை மாசம் இல்லையா? உனக்கு எத்தனை மாசம் வாசித்தேன் மாமா? சரி மாப்பிள்ள, உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்க சொன்ன நான் கேட்கிறேன். ஒரு பேண்ட், ஒரு பனிய, சாப்பிட்ட கோடாக்கி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆமா, அதனால அப்படின்னா இருக்கு. நீ என் மைக்கில செத்த வாய் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இதுல என்னடா மாப்பிள்ள மச்சனுக்குள்ள அவிச்ச முட்டை குஷு அப்படி போகுதா? மூச்சியை கழுவிட்டு வரா. இப்ப பாருங்க, கிழிச்சியா போட்டு பாருங்க. போடுமா என்னடா மாப்பிள்ள, அதுக்கு தாங்க பூண்டு சாப்பிடுறேன். அடப்புலாம் போயிடும். பூண்டு அந்த ஓடி வந்த மேடையிலே அட்டமாறு அதை விட்டு ஓடிவிட்டு தூக்கத்தோடு நம்ம செய்ய விட்டு சரி, அது போல பையன். ஆஹா, நம்ம முந்தி ஆஹா, சரியா வடமாடுல சுத்தி தூக்கு. ஆமா ஆமா ஆமா, சீக்கிரம் தூக்கிட்டாரு. பாத்தாத்தா ஆடி பாத்தாத்தா முடிச்சு நன்றாக வாங்கி வச்சுட்டேன். மேடம், நான் சொல்றது கேளுங்க. அவசரப்படாதீங்க. நைவ செய்யுங்க. போய் லப் 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 டேஸ்ட் கிடைக்காது. லூசு முட்டை மாதிரி வாயில போய் தின்ன மாதிரி கவட்டு. நைவ செய்யுங்க. சின்ன பிள்ளை சொல்லிக் குடியா, சொன்னா தானே செய்யும். வசந்த மாளிகை வாணிசி மாதிரி. ஆமா ஆமா, வதிலா நல்லா செய்ப்பான். சொல்லிக் கொடுங்க. டேய், நைவா நைவா செய்யுங்க. கையை வரதானே உங்களுக்கு போக மாட்டேங்குது. நைவா செய்தா நான் சிரிக்கிறேன். நான் சொன்னேன்ல, சுக்கு மிளகு தித்திலிப்பு மச்சான வச்சுக்கடி
மச்சானே சும்மா காலகால நோட்டு நான் சுத்தி ஆடுவேன் காலகால புடிச்சு மச்சான் இது ஆட்டமா சுத்தி ஆடுறாரு எப்படி தோற்று வாயில சூப்பர்ல குடிக்கணும்ல சூப்பர்மா நல்லா ஆடுறீங்க நல்லா பேசுறீங்க நல்லா பாடுறீங்க உங்களை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு நம்மளே ஆடிக்கிட்டு போய் ஆமா உள்ள கிடக்கிற 7 பேர் நோகாம சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க கண்டிப்பா அவங்களுக்கு வேலையை கொடுப்போம் வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் குனிஞ்சு குத்து குருவம்மா சூப்பர் பேர் அருமையான பேருயா. அன்பு தாய்மார்களே பொம்பளை பிள்ளை பிறந்தா இப்படி வைங்க பேர் குனிஞ்சு குத்து குருவம்மா என் பேர் என்ன தெரியுமா சூப்பர் பேர் என்ன பேரு உன் பேர் குனிஞ்சு குத்து குருவம்மா ஆமா என் பேர் என்ன தெரியுமா என்ன பேரு நிமிர்ந்தடிக்கிற நீலமேகம் முந்தடிக்கிற நீங்க அவள் வேற மிருதங்கக்கார் வேறு என்ன பேரு கையடி கார்மேகம் பாலக்கார் வேறு என்ன வாயடி வரதராசி வாய் ஆமா அந்த யூடியூப் எடுக்கிறாங்கல்ல அவர் பேர் லூப்பு சுந்தரவாணி யூடியூப்யா மனுஷத்துக்கார் பேரு சுல்தான் பாய் பேரை மாத்திட்டு என்ன பேரு என் பேர் கடப்பார முனியன் உன் பேரு பேர் பொந்து கல்பான் குலதெய்வம் பேரு பொந்து கற்பாய் கடப்பாற பொந்து கல்பான் கடப்பாறைக்கு பொந்து சரியா? அப்ப சரியானதுல வருபாயம் பேரை மாத்திட்டு என்ன பேரு முத்துராசான்னு எங்க அப்பா வச்சாரு சரி நானும் மாப்பிள்ளை லட்சுமணன் சிம்முக்கு போவோம் ஆ குத்து சண்டை நல்லா போடுவேனா ஆ எல்லாரும் குத்துராசாம்மா அப்ப எனக்கு உன் பேர் காட்டுறாணி ஆமா காட்டுறேன் நான் சுருக்கிறேன் பேரை என்ன பேரு ராசாவை எடுத்துட்டு குத்துண்டு வைக்கிறேன் அப்ப நான் மாட்டு நீ ராணி எடுத்துட்டு காட்டுண்டு வை காட்டு காட்டு மாட்டு குத்து குத்து காட்டு குத்து வெட்டிக்கார மாதிரி சொருவு அப்ப யார் உருவு அவன் தான் ஒரு அப்ப அவன் ஒரு மனித வேற மாத்திட்டேன் என் பேர் சொக்கு என் பேரு மாமா உங்க பேர் என்னது சொக்கு இந்த பிள்ளை பேரு சக்கு உங்க 2 பேருக்கு பிள்ளையா பிறந்தா நக்குன்னு ரெண்டாவது பிள்ளை வந்துச்சு போய் முக்கு சாயலுடைய முக்குன்னு வைப்பான் ஆனால் பெட்டிக்கார முக்கிடாம எல்லாம் சடி வாங்கிடணும் அதனால உண்மையான பேர் என்ன காதல் சொல்லுங்க உண்மையான பேர் பிரித்திகாதி பிரித்திகாதி மை நேம் இஸ் சண்முகராஜா சண்முகராஜா ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்ன வாடி நொங்கு வெட்ட போறதுங்க யாரும் கூப்பிடுறேன் அவர் கூப்பிடாதுன்னு போயிடாத எடுன்னா எடுத்துருவாரு வாக போமா 10 ரூபா ஐ லவ் யூ ஏ நொங்குலயே சூப்பர் நொங்கு என்ன தெரியுமா என்ன நோக்கு ஒத்த கண்ணு நொங்கு துவட்டியா இருக்கு அதுலதான் அணில் அப்படி சாப்பிடும் அந்த அணிலுக்கு பேர் மண்டை அணில் அதனால நொங்கு வெட்ட போமா போவோம் ஐ லவ் யூ உன்னை நான் காதல் பண்றேன் காதல் பண்ணி பண்ணி கல்யாணம் பண்ணி பண்ணி கடைசி வரைக்கும் என்ன சொன்னீங்க போன என்ன சொன்னீங்க ஐ லவ் யூ நான் காதல் பண்ணி கடைசியில கடைசியில் அத்தா கையை கீழே விட்டுற மாட்டீங்களே அத்தா மாமா 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 ஏய், மாமா என் தங்கச்சி நீங்க மாமா மாமா என் தங்கச்சி நீங்க கடைசி வரைய கண்களாம வச்சு பாத்துக்கிறீங்களா மாமா மாமா கண்களுக்காம என் தங்கச்சியை பாத்துக்கிறீங்களாமா கையை விடாம கண்களுக்காம பாத்துக்கிறீங்களா மாமா ஏன்
சோறு சாப்பிட்றாரு அதை போய் விடுவானா நீ சம்மதிச்சால் வட்டாங்க எப்படி கடைசி வரைக்கும் வச்சுக்காப்பான் என்னுடைய காதல் புனிதமான காதல். எப்ப ஏற்பட்ட மனிதன் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல. மாலா கோபால் மாலா மாலா. நம்ம 2 பேரும் முதலிரவு எங்கே நடக்கிறீங்க? மதுரை தத்தநெறி சுடுகாட்டில். அப்பதான் ஆவியா வந்து செய்வாங்க. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, புனிதமான குடிக்கொண்டு போனது. அதனால என்னுடைய காதலை பேப்பட மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. தலையில கையெழுத்த தரிச்சு சொல்லுங்க. என்னுடைய காதல் கைதட்டி அன்பு உள்ளதற்கு நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு காதல் வருதா? எக்கோ குறைச்சி நடுத்தரமா வருதா? நீங்க சொல்லுங்க. வாசக்கரு வேப்பிலையே
அலைகளில் ஒரு நாளும் வற்றாது உலகிலே ஆதவன் வருவதற்கு தடையேது உலகிலே தங்கத்தின் நிறமென்றும் மாறாது 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 அதுபோல் பசும்பொன் சிங்கத்தின் புகையது மறையாது பசும்பொன் தன்மை திறனமரம்பி பாட போட்டு தீரமர பசும்பொன் தன்மை திறனமரம்பி பாட போட்டு தீரமர உலகம் போட்டு தலைவரடா தும்பி உலகம் போட்டு தலைவரடா தும்பி உத்திர பாண்டிய முதல்வர பசும்பொன் தன்மை திறனமர பசும்பொன் தமிழே திலகமர தும்பி பாடல் போட்டு தீரமர உலகம் போட்டு தலைவரடா தும்பி உலகம் போட்டு தலைவரடா தும்பி உத்திர பாண்டிய புகழ்வர பசும்பொன் தமிழே திலகமர ஆயிரக்கலைகள் பயின்று ஆத்மஞானம் கற்று ஆயிரக்கலைகள் பயின்று ஆத்மஞானம் கற்று தேசம் தனக்கே உழைத்தவரோ தேசம் தனக்கே உழைத்தவரோ தம்பி தெய்வீக திருமகள் தேவதானடா தெய்வீக திருமகள் தேவதானடா பசும்பொன் தந்த திலகமர தம்பி பாட போட்டு தெய்வமடா உலகம் போட்டும் தலைவரடா தம்பி உலகம் போட்டும் தலைவரடா தம்பி உத்திர பாண்டிய முதல்வரடா பசும்பொன் தந்த திலகமடா நாடு போட்டு உத்தவரா நாடு போட்டு உத்தவரா தேசம் தனக்கே உழைத்தவரோ தேசம் தனக்கே உழைத்தவரோ தம்பி தெய்வீக திருமகள் தேவதானடா தெய்வீக திருமகள் தேவதானடா பசும்பொன் தந்த திலகமர தம்பி பாட போட்டு தீரமர உலகம் போட்டும் தலைவரடா தம்பி உலகம் போட்டும் தலைவரடா தம்பி உத்திர பாண்டிய முதல்வர பசும்பொன் தந்த திலகமரா என்னமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாரும் எங்க சனிக்கிழமை அசைட்டு பேசிட்டு வந்துருவாங்க. நீங்க என்ன கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாரும் எங்க போறோம்? காட்டுக்குள்ள கண்ணும் கருத்துமா காவலுக்கு போறோம். நான் மட்டுமா போறேன்? இங்க இருக்க எல்லாத்தையும் கூட்டு போலாம் தான் நினைச்சேன். ஆனா காடும் தாங்காது வீடும் தாங்க இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு போற ஆளாளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு போயிருவீங்க.
அதனால வேண்டான்ற காரணத்தினால நான் மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒருத்தரை நினைச்சிருக்கேன். ஒருத்தரை மட்டுமா நினைச்சிருக்கேன் நினைக்கிறீங்க? 4 பேர்த்த நினைச்சிருக்கேன். 4 பேர்த்துவா? ஆமா. ஏய், ஒரு ஆள் போதும், நம்ம 4 பேர் தான். அதுல அந்த காலத்துல எப்பயுமே 4 பேர். அப்படின்னா 7 பேரை வச்சுக்கணும் நீ. 7 பேர் வாரத்துக்கு 7 நாள் இல்லையா? நான் சொல்லவா? யாரு? நீங்க 4 பேரும் தான். சரி, நீங்க 4 பேருமே எனக்கு மனசுல. ஆமா. அதனால எப்பயுமே நீங்க விடியிற வரை நீங்க 4 பேர் வேணும். சரி போமா சொல்லுமா. சொல்றேன் மனசுல. மனசுக்குள்ள இருக்கிறது நினைப்பிருக்கா உனக்கு மச்சான் இருக்கு. நான் நெடுநாளா இல்ல, நான் நெடுநாளா காத்திருக்கேன் கருத்த மச்சான். யார் அது? கருத்த மச்சான், கருத்த மச்சான், கருத்த மச்சான். மனசுக்குள்ள இருக்குது கருத்த மச்சான். கேட்பது போல் இருக்குது. ஆமா, நான் எங்க மாமாவை 2 நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். ஆளை காணோம். இந்த மேலே என்னாச்சும் எங்க மாமா வருவாருன்னு நினைக்கிறேன். எங்கோ என் அக்கா
நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாயிருக்கிறது இந்த மலருக்கு ஆள் ஒண்ணுதானே அதை பாடுனேன்னு கொள்றேன் அவரோட காதல் சோதனை இல்ல அவருக்கு ஒரு செல்லுல எடுத்து பாடுறேன் அந்த பாட்டை நம்மளாவது ஓஎப்பி வாங்க போறோம். ஆமா அவருக்கு அவன் விருப்பத்தை பாடணும் இல்லையா? ஆமா. அதனால என்னை கேட்டாங்க, நான் யூத்து அவரு யூத்துனேன். ஆமா நேரத்து போன அந்த பாட்டை 2000 ரூபாய் அனுப்பிட்டு இருக்கட்டும் இங்கேயும் கொடுத்துருவாங்க. சில்லறை இல்லாம வந்துட்டாங்க. அதனால அப்பா சொல்றதை ஒதுக்கி வச்சுட்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். சரிங்க. ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. அதுல ஆடும் பெண்ணு சேராட்ட பிள்ளை வரக்காது, அழகு இருக்காதியா. அதனால அந்த இடத்துக்கு வந்து நான் மட்டும் பேசிக்கிட்டு தான் நல்லா இருக்கும். தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி நான் பண்றதை பண்ணிக்கிட்டாக்கே நல்லா இருக்கும். என்னமாமா சொல்றீங்க? தங்கச்சி வந்தா சின்ன பிள்ளை அதுக்கு லவ் வந்துடும். அதனால அது வர்றதுக்கு முன்னாடி அந்த பிள்ளையை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். அடியே அபிதா குச்சலப்பா, என்னமோ தள்ளுபடி கேள்விப்பட்டேன் மாமா. என்னங்க தள்ளுபடிக்கு? அந்த தள்ளுபடி எல்லாம் ஏன் கேட்கறீங்க? என்ன நடுக்கா ஒண்ணு இலவசம் நிறைய தள்ளுபடியில தான் போய்கிட்டு நம்ம விட்டு நிறைய பேர் போறாங்க மாமா. என்ன பண்றது? அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா போறது பாருங்க. ஆமா 2 பேரா போக, மொத்தமா போகாம. அதனால என்ன அழகு, என்ன அழகு. ஆஹா, மண்ணால் செய்த சிலை மண்சிலை, பொன்னால் செய்த சிலை பொற்சிலை. பொற்சிலை போல சரவணா ஸ்டோர் பொம்மை மாதிரியே இருக்கு. என்ன சரவணா ஸ்டோர் இருக்கீங்களா? ஆமா. என்னங்க அப்படி? நான் மட்டுமா போனேன்? வேற சாக்கெட் ராசா. ராக்கெட் ராசா. ஆமா. குட்டை பத்துமா எல்லாரும் போனோம். சரி. போனா பார்த்தா சரவணா ஸ்டோர்ல பெரிய பெரிய விளம்பரம். ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவாடை இலவசம். என்னங்க சொல்றீங்க? ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு போட்டா சரி. அதே மாதிரி ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பணியார சட்டி இலவசம். ஒரு அண்டா வாங்கினா ஒரு குண்டா இலவசம். ஒரு பெரிய பொட்டி வாங்கினா ஒரு ஓலை பொட்டி இலவசம். ஒரு கோரப்பாய் வாங்கினா ஒரு ஓலைப்பாய் இலவசம். அதே மாதிரி 2 கமான் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம். 2 கிளினிக் பிளஸ் ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம். அதே 2 டச் செல் வாங்கினா ஒரு பட்டன் செல் இலவசம். 2028 என்ன நடக்கும்? என்னமா நடக்கும்? ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொழுந்தியா இலவசமாயிரும். கொடுத்து என்ன ப்ரோ பண்ணுவீங்க? ப்ரோ கொழுந்தியா இல்லாட்ட மாமியா இலவசம். மாமியா இல்லாட்ட மாமனார் இலவசம். மாமனார் செத்து போயிட்டா அங்கிள் இலவசம். மாமனார் மருந்த குடிச்சு செத்தா வேறு வீட்டை முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியதான். அது மாதிரி நான் அந்த பிரித்தியாவை எடுத்தா பிரித்தியா அவங்க தங்கச்சி இலவசம். எங்களுக்கு என்ன இலவசம்? உங்களுக்கா அந்த பிரித்தியா அவங்களுடைய அம்மா இலவசம். ஆமா, அத்தை வேணும் உனக்கு. அப்ப நீ போய் ஒரு தடவை ஏன் தேடுறாங்க. அதனால எனக்கு லட்சுமி அத்தையா வேணும், சித்தி வேணும். அதனால இங்க வாடி, பக்க மேலத்திட்ட போகாத. அப்புறம் மாட்டு தோலை அந்த பாடு வருது. நீ மாட்டுனா சப்பு கிழிஞ்சிரும், சாதம் போட்டுருவாங்க. வீட்டு வா. அதனால எங்க அப்பா நம்பிராசி உங்கள்கிட்ட வந்தாரா? வந்து என்ன சொன்னாங்க? எனக்கு அத்தனை. ஆமா நம்பிராசி எங்க அப்பா உங்கள்கிட்ட வந்தாரா? உங்க அப்பா தான் என்னை வச்சிருக்காரு ரொம்ப வாழ. அப்ப நீ எனக்கு சித்தி வேணும். வேலைக்கு வச்சிருக்காரா? அந்த நம்பாத, பெரிய கிழட்டு முண்டை. யாரையுமே நம்ப மாட்டேன். ஆமா, அந்த ஆளு இப்படித்தான் சொல்லுவேன், நைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்பா வந்து காட்டுக்கு போய் சொல்லிட்டாரு. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. காவலை கொஞ்ச நேரம் தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் காதல் பண்ணணும். காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? அவர் பழசுல போனாரு, நான் நடுத்தரமா போனேன். போறேன் எப்படி தெரியுமா? நடிகர் உலகத்திலே வாழ்ந்து மறைந்த நமது அன்பண்ணன் கேப்டன் நினைவாக அந்த சின்ன கவுண்டர்ல உன்னைய சூர்யாவா நினைத்து, நான் கேப்டனாக நினைத்து உன்னை எப்படி நினைச்சேன் தெரியுமா? கூண்டுக்குள்ள உள்ள வச்சு கூடி நின்ன ஊர விட்டு கூண்டுக்குள்ள போன சொல்கிறியே. கூண்டுக்குள்ள உள்ள விட்டு கூடி நிற ஓட விட்டு கூண்டுக்குள்ள போன உள்ள சொல்கிறியே. கூண்டுக்குள்ள கூடி நிற ஊர விட்டு கூண்டுக்குள்ள போன சொல்கிறியே. அறிவோனே கூட்டுக்குள்ள
அது என்ன மாப்பிள்ள என்ன நான் என்ன சொன்னேன், அந்த வீட்டுக்குள்ள நாங்க 2 பேரும், இந்த வீட்டுக்குள்ள அம்மா, இந்த வீட்டுக்குள்ள நம்பிராசன் நங்கை மோகினி, நீ வெளியில நிக்கணும் வாட்ச்மேன். நான் வேற ஊர் போன பண்ணி பாத்துக்க. ஆமா, உன்னை கல்யாணம் முடிச்சு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன் வீட்டுல இருந்து என்னென்ன செய்யலாம் தெரியுமா? எப்படி? ஆஹா, அண்டாவுல 2 குண்டாவுல 2 உரல்ல 2 உலக்கையில 2 ஆமா. அதை தங்கச்சி பாத்திரக்கூடாது. தங்கச்சி பாத்திரமா இருக்கு, தப்பா தவறா பேசாத. பொங்கல பொங்கல வெட்டி தங்கச்சி 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 தங்கச்சி
சும்மா காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. கட்டி கட்டும்போது திடீர் காவலுக்கு செல்ல வேண்டும். திடீர் காவலுக்கு செல்ல வேண்டும். நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆளுநம் சோர் ஆளுநம் சோர் ஆளுநம் சோர் அப்படி ஏன்னா கல்லால் அடித்தால் பறவைகளுக்கு உயிர் சேதம் ஏற்படுமா. சொல்லால வானமாடி வருபவர்களை கானத்தால் அவர்கள் சொல்லியிருக்காரு. பாட்டு பாடி வந்து சொல்லி அப்படி வட்டு வந்தோடனே வச்சுட்டா நல்லாவா இருக்கும். வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா சீச்சி அந்த செஞ்சா நல்லா நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் டீ சாப்பிட்டு வெத்தலை வாக்கு போட்டுட்டு அப்புறமா செய்யும். டீ எல்லாம் இப்ப தானே சாப்பிட்டோம். சரி இருக்கட்டும். ஆக வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காது. காவல் ஒதுக்கி வச்சுட்டு ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். ஆடி பாடி வெளியே அந்த ஆடி மட்டும் சேரவிட்டா அழகு இருக்காது. அழகு இருக்காதுன்னா அழகு இருக்காது. என்ன பக்கம் அற்புதமான இடமா இருக்கு. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? அந்த பிள்ளைக்கு அப்படி இருக்காம அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு எப்படி இருக்கு? என் மனசு ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். உண்மையிலே அப்படி கல 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 கலந்து அப்படி இருக்கணும். புதுமையான வனமா இருக்கு. நல்ல அருமையான வனமா இருக்கு. நந்த வனத்தை பாரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன கண்ண மரத்துக்கு பூரா நோயா வளைஞ்சு கிடக்கு. உண்மையிலே நல்லா இருக்குடா. என்ன வயசு நீ தான் கொடுக்க பக்காடி நீ தான் சரி இருக்கட்டும். என்ன கதை பார்க்கும்போது எப்படிதான் இருக்கு தெரியுமா? திண்டா கழுவி நக்கினா கழுவி திண்டா கழுவி திண்டா பச்சரி போட்டு என்ன மறுபடியும் என்ன வச்சியா என்ன சொல்லியாரு ஒரே வரட்டு. ஆனா உண்மையிலே ஓட்டம் நாள் ஓட்டம் சரி ஓட்டம்யா ஆடி பாடி வரணும். அப்பா என்ன சொல்லிருக்காரு? பரவாயில்ல சேராம சேர்ந்துருக்கோம் கூடாம குடியிருக்கோம் குடியிருக்கோமா. சரி
விரட்டு போது நீ விரட்டுற பறவை போன பறவை எல்லாம் திரும்பி வந்து உட்காரணும். அப்பேற்பட்ட விரட்டு உங்க ஆட்டத்தை மாத்த. அப்படியே ரெடிலாமாடே? ஆமா அப்ப ஆடிடலாமா? ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுட்டு இருக்காரு. ஆமா ஒரு 4 ஆட்டம் ஆடிட்டு ஞாபகம் வச்சு தள்ளிடுவோம். ஆமா அதனால என்ன போய் வச்சுக்கல நாங்களாம் சும்மா. ஆமா சும்மா இல்ல மாமா நான் ஆட வேண்டும் என்றால் நீங்கள் 3 பேரும் எந்திரிச்சு போக வேண்டும். போயிட்டாங்க கிளம்பிட்டாங்க. கூடலூர் குண்டுமல்லி வட குடிக்க குண்டுமல்லி கூடலூர் குண்டுமல்லி வட குடிக்க வந்தவள் குத்துமல்லி குச்சமல்லி. தள்ளி ஆளுங்க கூடலூர் குண்டுமல்லி வட குடிக்க குண்டுமல்லி கிடைக்கலையே.
அறிய வைத்தவன் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதிவகவ குலவென்று குலவமைத்தாள் தேவி. ஆதிவகவ குலவென்று குலவமைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயற்கை நாடகமே ஏற்றி வைத்தார் அம்மா. இயற்கை நாடகமெல்லாம் ஏற்றி வைத்தாய். இயற்கை என்று குடிய வைத்தாய். இயற்கை குடிய வைத்தாய். இயற்கை எழுதெல்லாம் தெரிய வைத்தாய். ஓமையை வாய்த்திருந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய். அகலமுதாய் என்னும் எழுத்தென்றும் கண் திறந்தாய். கண் திறந்தாய். ஏற்கனவும் குழவை ஆற்றல் தந்தாய். குழவை ஆற்றல் தந்தாய். ஐயம் தெரிய வைத்து அறிவு வந்தாய். ஐயம் தெரிய வைத்து அறிவு வந்தாய். மொழி தந்து மொழி தந்து குறை தந்தாய். மொழி தந்து மொழி தந்து குறை தந்தாய். போட்ட வைத்த பொடி சாப்பிட்டு வைத்து வரி ஓட்டி தந்து கலை ஆட்டு தந்து அறிஞர் கலைஞர் கவிஞர் நிபுணர் அறிவித்த அறிவோம் நமோ நாராயணாய நமக. அறிவோம் நமோ நாராயணாய நமக. அறிவோம் நமோ நாராயணாய நமக. எது நடந்தது? அம்பாளின் கருணையினால் பூவிழந்த பூங்குழலி 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 அம்மனின் அருளால் அருமயமான நன்மைகளே அற்புதமாக நடக்கிறது இந்த ஆன்மீகமான நிகழ்ச்சி. அதேபோல பூங்குழலி அம்மனுடைய அருளாலே இந்த அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கும் தன்மையை இறைவன் நமக்கெல்லாம் தந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது மனதிற்கே ஒரு விதமான மகிழ்ச்சி உண்டாகின்றது. காரணம், அருளில்லாருக்கு அவ்வுலகில் இடமில்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகில் இடமில்லை. ஆக அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகிலும் இடம் கிடையாது என்பதை போல அருள் ஞானத்தின் தன்மையிலேதான் பொருள் ஞானத்தையே அனைவரும் சம்பாதிக்க முடியும். அருள் ஞானம் இல்லை என்றால் பொருள் ஞானம் இல்லாமல் போயும். ஆக அருளும் பொருளும் அதே போல வீரமும் அந்த பூங்குழலி அம்மனுடைய அருளால் தான் எல்லாமே வருகிறது.
அதனால்தான் அறிவுக்கு கலைவாணி, பொருளுக்கு மகாலட்சுமி, அதே போல மனிதனுக்கு உடம்புல தைரியத்தை தருபவள் தைரிய லட்சுமி என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தி. அதனால்தான் கல்வியா, செல்வமா, வீரமா என்று கேட்கும் பொழுது எது உலகத்திலே சிறந்தது என்றால் மூன்றும் உலகத்திலே சிறந்தது. ஒருத்தர் முதல் பிரிச்சு சொல்ல முடியுமா? பொருளும் இருந்தால் தான் வாழ்க்கையில 10 பைசா 10,000 ரூபா நம்ம கையில இருந்தால் தான் 10 பேர் நம்ம கூட சுற்றுவாங்க. பொம்பளை கூட 10 ரூபா இருந்தால் தான் நம்ம கூட வருவா. 10 ரூபா இல்லாட்டி ஏழை விரும்ப வேண்டியதுக்கு நம்ம போகணும், அவங்க போயிடுவா. அந்த மாதிரி அதே போல உங்கள் முன் நாதனை அன்புடன் மதுரையை சேர்ந்த ஜெய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக விழா கல்வெட்டின் சார்பாக பொன்னாடை எழுந்து கொடுக்கிறார்கள். கோதானம் கொடைதானம் எப்படி திருதானங்கள் இருந்தாலும் வள்ளுவ தேவன் சொன்னதை போல ஒடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைதான் நட்பு என்றான் தெய்வப்புலவன். அந்த புலவின் வாசகத்திற்கு இலக்கண வகுத்தார் போன்று கலைஞர்களை இப்படித்தான் கௌரவப்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து முகநக நட்பது நட்பு அல்ல, நெஞ்சத்து அகநக நட்பதை நட்பு என்ற அந்த குரலுக்கு இலக்கணம் காட்டி எங்களுக்கு எல்லாம் பொன்னாடை அணிவித்த மாபெரும் இந்த கிராமம் கீரந்தை. சரியா? ஆமா. அந்த கீரந்தை என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிராமத்திலே இந்த பக்தர்கள் எல்லாம் காணும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், சுடர் விளக்காக இருந்தாலும் வாழ்க்கையிலே தூண்டுகோல் ஒன்று வேண்டும் என்பார்கள். ஒரு குழந்தையாக இருந்தாலும் அம்மா அப்படி சொல்லித்தரதுக்கு ஒரு தந்தை வேண்டி இருக்கிறது. அதே போல இந்த இடத்திற்கு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் ஆரம்பத்திலே காவல்துறை அதிகாரியாக இருந்து இன்று பெரிய நாடக கலைஞராக ஹார்மோனி வாசிப்பதிலே ரொம்ப அற்புதமாக பாடக்கூடிய வாசிக்கக்கூடிய அருமை அண்ணன் சாமி அண்ணன் அவர்களுக்கும் அவர் இல்லத்தில் சென்று உணவறிந்தோம். அற்புதமான உணவு. உலகத்தில் எப்படி காய்ச்சிருந்து என்ன பண்ண அத்தனை தானம் தர்மம் பண்ண கருணை, ஆனால் சோறு போடல. யாருக்கு சோறு போடல? புண்ணியத்தை சம்பாதிக்க முடியல. காசு பணம் எல்லாத்தையும் தான் இருக்கு, யாருக்கு தான் இல்லை. ஆனா அந்த புண்ணியம் எங்க அண்ணன் வீட்டில் அற்புதமான முறைகளை உணவளித்த அந்த அருமை அன்பு உள்ளத்திற்கும் அண்ணன் சாமி என்னை இந்த கீரந்தை என்று சொல்லக்கூடிய இந்த பூங்குழலி அம்மனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக நாடுகளாக வருவதற்கு துணை புரிந்த அருமை அண்ணனுக்கும் சாமி அண்ணன் அவர்களுக்கும் நாடகத்தின் அமைப்பாளராகிய ஆர்மணிய சக்கரவர்த்தி அருமையின் சாமி அண்ணன் சார்பாக இந்த கலைஞர்களுக்கு பெரும் தன்மையை தந்த அந்த நல்ல இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி கலைக்குழுவின் சார்பாகவும் என் அன்பார்ந்த எம்பி என் தம்பி முருகன் சார்பாகவும் முருகன் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கூட்டத்திலே கோவில் புறா பாடலை பாடச் சொல்லி எனது அருமை அன்பு உள்ளங்கள் பிள்ளையார்குளம் அருமை தம்பிகள் ரூபாய் 150 எனக்கு அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள். அருமை அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் பணிவான நன்றி, பணிவான வணக்கம். ஆக நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், பெருங்கூற்று என்ன செய்யும், குமரேசர் தாடும் சரங்கையும் வேறும் என் கண்ணும் தெரியும் பொழுது எனக்கென்ன மனக்கவலை. இறைவனை பாடும் வாயால் இந்த உலகத்திலே யாரை பாட முடியும்? இறைவன் ஒருவனைத்தான் மனிதனாக பிறந்து இறைவன் படைத்த உலகில் மனிதன் வாடுகின்றான். மனிதன் படித்த சிலையில் இறைவன் ஆண்டு கொண்டிருக்கின்றான் என்றால் ஆக இறைவன் எப்பேற்பட்டவன்? ஆக இறைவன் பெரியவனா இல்லை மனிதன் பெரியவனா? அவன் ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆமா. மனிதனால் இறைவனுக்கு பெருமை. இறைவன் நம்மளை படைத்ததினால் இறைவனுக்கு நாம் பெருமை செய்கின்றோம். கண்டிப்பா அந்த இறைவன் படைத்த உலகில் இறைவன் படைத்த உலகில்